ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக. நாம் புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். பண்டிகை காலம். நாம் இதை அட்வெந்து காலம் என்று சொல்வது உண்டு. அட்வெந்து என்றால் என்ன? கர்த்தருடைய வருகை. இந்த அட்வெந்து காலங்களிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய முதல் வருகை பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். நாம் எதிர்பார்க்கிற 2ஆம் வருகை, இவற்றுக்காக நாம் காத்திருப்போம், ஆயத்தப்படுவோம். ஆகவே இது ஒரு புதிய காலம், புதிய எதிர்பார்ப்பு. கர்த்தர் அந்த கிருபைகளை இந்த புதிய மாதத்திலே நமக்கு கட்டளையிடுவாராக. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை நான் கவனிக்கிறேன். முதலாவதாக, அல்டிமேட் லைட். இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலே வந்த மெய்யான ஒளி. அவரே கர்த்தருடைய சமூகத்தில் வந்த இறுதியான முடிவான ஒளி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே மெய்யான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ட்ரூ லைட். நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஜெனியூன் சோர்ஸ். மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டதிலே கர்த்தர் நமக்கு உண்மையான ஆதாரமாக இருக்கிறார். ஜெனியூன் சோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன். அவர் ஆன்மீக பிரகாசத்தை தருவதற்கு உண்மையான ஆதாரமாக இருக்கிறார். ஆக இந்த வெளிச்சம் உங்களுக்கு இறுதியான தேவ சமூகத்தில் வருகிற முடிவான ஒளியாக, மெய்யான ஒளியாக அமைவதாக. 2ஆவதாக, யுனிவர்சல் ஸ்கோப். உலகளாவிய நோக்கம் இந்த வெளிச்சத்திலே இருக்கிறது. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரைஸ்ட் ரெவலேஷன். கிறிஸ்து நமக்காக வெளிப்படுகிறார். அவர் எல்லா மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிப்பதென, லைட் டு நேஷன். அவர் தேசங்களுக்கு ஒளியானவர் என்று தமிழ் இந்தியன் ரிவைஸ்ட் வேர்ஷன் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக, யூனிக் ஈவென்ட்ஸ். தனித்துவமான நிகழ்வு என்று நாம் கவனிக்கிறோம். கர்த்தர் சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையாக, கர்த்தருடைய ஒளியாக வந்தவர் கிறிஸ்து இயேசு. தேவ மீட்பு திட்டம் இதிலே அடங்கியிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, வார்த்தை மாம்சமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், வரலாற்று நிகழ்வு என்பதை நாம் அறிகிறோம். வரலாற்றிலே கிறிஸ்து இயேசு பிறந்தார். உலகம் மீட்புக்காக காத்திருக்கிறது, பிரகாசிக்கப்பட காத்திருக்கிறது. ஜான் ஹாகே என்பவர் ஒரு போதகர், டெல் எவாஞ்சலிஸ்ட், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் த கிறிஸ்டியன் ஜைனஸ் ஆர்கனைசேஷன். அவர் என்ன சொல்கிறார்? த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் டு பி வாட் காட் இஸ் அண்ட் ஹீ இஸ் லைட். கிறிஸ்தவ அடிப்படை கொள்கை தேவன் இருப்பதை போல இருப்பதே. அவர் ஒளியாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, நீ ஒளியாக வந்தது இந்த அட்வெந்து காலத்திலே உம்மை எதிர்பார்ப்போடு ஆண்டவரே சந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீ ஒளியாக வந்தது ஒரு அல்டிமேட் லைட் என்று நாங்கள் கவனிக்கிறோம். இறுதியான முடிவான தேவ ஒளியாக, மெய்யான ஒளியாக நீர் வந்தீர். யுனிவர்சல் ஸ்கோப், எல்லா மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக நீர் வந்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யூனிக் ஈவென்ட், வரலாற்றிலே வந்து உதித்த இயேசு கிறிஸ்து, அதற்காக நன்றி சொல்கிறோம். வார்த்தை மாம்சமானார், எங்களுக்கு மீட்பு கொடுக்கவும் எங்களை பிரகாசிப்பிக்கவும் நீர் வந்தீர். ஆண்டவரே, கிறிஸ்தவ அடிப்படை கொள்கை தேவன் இருப்பதை போல இருப்பது. கர்த்தர் ஒளியாக இருக்கிறேன். நாங்களும் ஒளியாக வாழ்வதற்கு, எங்களிலே உள்ள இருளையெல்லாம் நீக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பண்டிகை காலங்கள் அந்த கிருபையை தருவதாக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.